ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தருணத்தை தந்த அருமையான பாஸ்டர்யாவுக்கு, உடன் ஊழியக்காரர்களுக்கு, வந்த விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே உங்களை காண செய்த இந்த நேரத்துக்காகவும், அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாத இறுதி மாதமாக கொடுத்திருக்கிற காரணம், வருகிற மாதம் நாளை தினத்தில் அநேகர் புது ஆண்டின் சுத்திகரிப்புக்காகவும் புது ஆண்டின் வாக்கு தத்துவத்துக்காகவும் நம்மை சுத்திகரிக்கிற மாதமாக இருக்கிறது நாளையிலிருந்து. அதனால் இன்று தேவன் நம்மை ஒரு பலப்படுத்துகிற வசனமாக இன்னைக்கு ஆவியானவர் பேச விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்று வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே பேச விரும்புகிறவராக இருக்கிறார். வேதத்தை கொண்டு வந்தவங்கள ஒரு அல்லேலூயா, வேதத்தை கொண்டு வராதங்கள 2 அல்லேலூயா. சோத்திரம், 2 அல்லேலூயா சொல்லிட்டாருப்பா. அப்போ வேதம் இல்லை. அல்லேலூயா. ஐயா எனக்கு படிக்க தெரியலையா, அதனால் நான் வேதத்தை கொண்டு வரல அதை சொல்ல வேணாம். வேதம் கையில் இருக்கும்போதே பிசாசு நடுங்குவான். வாசிப்போம், ஒரு சத்தமாக இந்த தேவ வசனத்தை வாசிப்போம். கவனிப்போம், கவனிப்போம். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாயசம் இருக்கிறபடினால். கரங்களை தட்டும் போதே ஆவியானுடைய வல்லமை இறங்குறவராக இருக்கிறார். இன்று இந்த வசனத்துடைய காரியத்தை நாம் பார்க்கும் போது இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், இது தாவீது எழுதிய மிக்தாம் என்ற ஒரு பாடலின் சங்கீதம். மிக்தா என்ற வார்த்தைக்கு என்னவென்றால், அது ஒரு நெருக்கப்படும் போது துன்பத்தின் மத்தியிலே இந்த மிக்தா என்ற ஒரு பாடலை தான் இந்த சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பு, அந்த வசனம் படிக்கிறது மேலாக, அந்த வசனத்தின் மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக்தா என்ற பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மிக்தா என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இந்த சங்கீதத்தோட பொருள் என்னவென்றால், தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். நெருக்கப்படும் போது போராட்டத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த மிக்தா என்ற பாடலை நம் தேவன் நம்மை பாதுகாக்கிற சங்கீதமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது இந்த 16வது சங்கீதத்தை நாம் படிக்க அநேகமான வசனங்கள் உண்டு. ஆனால் இந்த 8வது வசனம் எனக்கு இன்று தேவ செய்தியாக கொடுக்க ஆவியானவர் தேவ சித்தமாக இருக்கின்றது. அல்லேலூயா. அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த மிக்தா என்ற 16வது சங்கீதத்திலே தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை நடக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனம் முழுவதும் படிக்க நம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் தேவன் நமக்கு பலனை உண்டாக்குற வசனமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த 8வது வசனத்திலே 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது என்னையா இந்த 8வது வசனத்தில் 2 விதமான காரியங்கள் என்று சொல்லும்போது வாசிப்போம், கவனிப்போம். வேதத்தை கொண்டு வந்து வசனத்தை கவனித்து பார்க்கும்போது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? இந்த 8வது 16 சங்கீதம் 8 வாசிப்போம். அசைக்கப்படுவதில்லை. இந்த 2 காரியங்கள் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கின்றது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறது ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 2வது நாம் பார்க்கும்போது, அவர் என் வலது பிரயாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த 2 வித காரியங்கள் குறித்த நேரத்திலே பரிசுத்த ஆவியான நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை முதல் குறிப்பை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முன்ன யாரை வைக்கணும் சொன்னால், தேவனை நம்ம முன்னே வைக்க வேண்டும், மனுஷனை முன்னே வைக்கக்கூடாது. இன்னைக்கு மனுஷனை முன்னே வச்சா அது டேஞ்சர். மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு முன்னே வைக்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த வசனம் சொல்லப்பட்டது, கர்த்தர் எப்போது முன்பாக வைக்க வேண்டும். ஒரு நாள் மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எப்போது என்ற வார்த்தை. எப்போது என்ற எப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க? எப்போது நம்ம என்ன செய்யணுமா?
ஆண்டு எனக்கு முன்னே நிற்கிறாரு. யார் என் முன்னே நிற்கிறாரு? நம்ம கற்பனை பண்ணணும், நம்ம கற்பனை பண்ணி யோசிக்கணும். வேதம் சொல்லப்படுது, காணாதவை விசுவாசிக்கிறவன் கண்டு விசுவாசத்தை காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். காணாத விசுவாசம் அப்போ என்னென்ன காணாதனா, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குது என்று நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரா? பாக்கியவான். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம நினைக்க வேண்டிய அதிகாலை எழுந்த உடனே எனக்கு முன்னே ஒருத்தர் நிற்கிறாருப்பா. எனக்கு முன்னே யார் நிற்கிறாரு? ஆண்டவர் எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அந்த வசனத்தை நல்லா கவனிக்கும் போது பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 8வது சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு முன்பாக நான் ஆண்டவர் வச்சிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்ம முன்னே வச்சா நான் போகும் இடமெல்லாம் ஜெயத்தை உண்டாக்குறவரக்கா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். சரியா? ஆண்டவரை நான் முன்னே வைக்கும்போது, ஒவ்வொரு நாள் ஆண்டவரை முன்குறித்து நான் முன்னே வைக்கும்போது எனக்கு என்னையா நடக்கும் என்று சொன்னால், வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் சீக்கிரமாக. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் பார்க்கும்போது, ஆண்டவரை நம்ம முன்பாக வைக்கும்போது என்ன இருக்குது? வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு, அந்த முன்பு என்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். முன்பு. ஏன்னா நமக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், நமக்கு முன்பாக ஆண்டவர் நிற்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா, புரியாதவங்கள 10 அல்லேலூயா. ஏன்னா புரியலையா? ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசுக்கு எப்போ தெரியுமா தூக்கம் கொடுப்பான்? ஆராதனை ஒர்ஷிப்பில் நல்ல பவர்ஃபுல்லாக ஆராதனை, கயிறை ரத்த வரமாய் தட்டுவோம் ஆராதனை. அப்போல்லாம் தூக்கம் வராது. வசனம் கேட்கும்போது தான் எங்கேருந்து வருமா அப்படி ஒரு தூக்கம். ஏன்னா நீ சத்தியத்தை கேட்டால் யாருக்கு பிடிக்காது? அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா வசனம் சொல்லப்படுறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை விடுதலை உண்டாக்குறதா இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்க விடாமல் பிசாசு என்ன தெரியுமா? அப்போதான் தலை ஒரு சைடு வரும், அப்போதான் கோபம் உள்ள அப்படியே ஓடும். வசனத்தை கேட்க விடாமல் என்ன தெரியுமா? நான் ஏன் கேட்கணும்? நான் எது கேட்கணும்? எனக்கு எல்லாம் தெரியுமே. அப்படியே சில விஷயங்களை பிசாசு என்ன தெரியுமா, ஒரு கற்பனை உலகத்தில் அப்படியே கொண்டு போயிட்டு சத்தியத்தை கேட்க விட மாட்டான். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு ஒரு வசனத்தை கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சித்தம். இந்த வசனத்தை அநேகமான பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் இந்த சத்தத்தை தொனிக்கிற காரணம் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு பலப்படுத்துகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ உனக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாத காரணம், நம்ம யாரை முன்னே வச்சிருக்கிறோம்? ஆண்டவரை முன்னே வச்சாவே எவனும் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. நீங்கள் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக சில கூட்டம் ஏம்பலாம், உன்னை வெட்கப்படுத்தலாம், உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம், உன்னோட ஆவிக்குரிய வளர்ச்சியிலே சரி, உன் திருமண வாழ்க்கையிலே தடை செய்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை உண்டாக்கலாம். அந்த போராட்டம் முறிக்கிற ஒருவர் யார் என்றால், வானத்தை பூமியை உண்டாக்கிய சகல தேவனை முன்பாக வைக்கும்போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அதை முன்ன ஆண்டவர் வைக்கணுங்க. ஆண்டவர் முன்னே வைக்கும்போது தான் நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாருமே நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. இன்றைக்கி சில பேர் போராட்டத்தோடு வந்திருக்கலாம், சில கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நாளை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, ஏதோ சரியத்தை பலவீன நிமித்தம், ஏதோ ஒரு போராட்ட நிமித்தம் நீ நினைத்து கொண்டு அதை முன்னே வச்சிருக்கிற. உன்னை முன்பாக எது நிற்குதுன்னா, ஐயா என் கவலை தான் முன்னே நிற்குது பிரதர், என்னுடைய வியாதி தான் முன்னே நிற்கிறது. இருக்கலாம், வியாதி முன்னே நிற்கலாம், அது எடுக்கிற ஆண்டவர் முன்னே வைக்கும் போது அதை காணாமல் போகிற சர்வவல தேவன் உன்னோட இருக்கிறான். ரிபோசந்தாரா. இன்னைக்கு காலையில் ஆராதனை வரும்போது நீ அழுது கொண்டு தான் வந்த, ஒரு போராட்டத்தோடு நீ வந்த, மனம் உடைக்கப்பட்டு தான் வந்த, வெளியே சொல்ல முடியல. ஆராதனை மட்டும் உன் வாய் அசைக்கப்பட்டது, ஆனால் உன் உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், மகளே, ஆண்டவர் முன்ன வைக்கிற வேலையிலே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
யார் உனக்கு விரோதமாக நிற்பதில்லை. ஹல்லேலூயா. யாரும் முன்ன நிற்க முடியாது. ஒரு கூட்டம் போடலாம், ஒரு சதி திட்டங்கள் போடலாம். அந்த சதி திட்டங்கள், அந்த கூட்டங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. தேவதாசனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் போட்டார்கள். அது மட்டுமல்ல, அது தீர்க்கதரிசியான தேவதாசனை கொல்ல பெரிய ஒரு ராணுவ குதிரைகளை அந்த ராஜா அனுப்பினார். ஆனால் நடந்த சம்பவத்தை வேதத்தில் நாம் பார்க்கும்போது எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரமாக. தேவனுடைய மனுஷனை, வேலைக்காரனை அதிகாலையிலே எழுந்து வெளியே புறப்பட்டீரே, இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களையும் கண்டான். கவனிப்போம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலை எழுந்து வெளியே புறப்படுகிறே, இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கண்டான். இங்கே தேவதாசனுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரருக்கு முன்பாக ஒரு இராணுவ படை, யாரா இந்த ஊழியக்காரனை தீர்க்கதரிசியை கொல்ல வேண்டும். ஏன்னா இந்த தீர்க்கதரிசியார் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறார்கள். அந்த ராஜா யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிற இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம், யுத்தத்தில் வல்லவர் சொல்லி. இதுக்கு காரணம் யாருன்னா தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை கொன்றால் நம்ம மேற்கொள்ளலாம். இவங்களுக்கு முன்னே யாருப்பா நிற்கிறன்னா ஒரு தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசிக்கு முன்பாக யார் நிற்கிறார்? ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்கதரிசியை கொல்ல பெரிய இராணுவம் அந்த மலையை சுற்றிலும் குதிரைகள் ரதங்களை சுற்றிலும் வலை போட்டார்கள். இரவா. ஆனால் அந்த தேவதாசன் கூட இருக்க அந்த கேயாஸ் என்ற அந்த வேலைக்காரன் அதிகாலை எழுந்துக்கிறான். நல்லா கவனிப்பு அந்த வசனத்தை, 15வது வசனத்தை. 2 ராஜாக்கள் 6:15 வசனம் சொல்லப்பட்டிருது. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படுகிறது, இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களையும் சுற்றி இருக்கிறதை கண்டான். கண்ட உடனே வந்தது பாரியா, அவனுக்கு வந்தது பாயம். அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஆண்டவரே, என்ன செய்வோம், என்ன செய்ய வேண்டும் என்றார். அதை குதிரை ரதத்தை பார்த்தாரு அந்த கண்ணில். தேவனுடைய தாசன் அந்த வேலைக்காரன் அந்த சுற்றில் இருக்க அந்த ரதங்களை குதிரைகளை கண்ட உடனே ஐயோ என்ன செய்வோம் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, நடந்த சம்பவத்தை பாருங்களேன். நேராக அந்த தாசனை தேடி போகிறார், தீர்க்கதரிசி தாசனை எலிசாவை. வாசிப்போம் அந்த வசனத்தை, 17வது வசனம். அப்போது 2 ராஜாக்கள் 6:17 வாசிப்போம். அப்போது எலிசா, நல்ல கவனிப்போம், விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்கள் திறந்தார். ஏதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை கண்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு முழுவதும் ஒரு இராணுவ ரதங்கள் குதிரைகள் சுற்றி இருக்கிறதை அந்த ராஜா வலை போட்டார் எலிசாவை சுற்றி, தீர்க்கதரிசிக்கு விரோதமாக. ஆனால் இவங்க 2 பேர் தான், யாருமே இல்லை. யார்? கேயாஸுக்கே பயம் வந்தது, வேலைக்காரனுக்கு. ஆனால் அங்கே சொல்கிறார் எலிசா, இவன் கண்களை திறந்து பாருப்பா. அல்லேலூயா. அவன் பயந்தான். அதிகாலை எழுந்த கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே, அந்த குதிரைகள் ரதங்களை கண்ட உடனே, ஐயோ இன்று நம்முடைய கதை முடிஞ்சு போச்சியா, முடிஞ்சு போச்சு. ஓடி வரான் எலிசா இடத்துல, ஐயா இனி நம்முடைய கதை க்ளோஸ். அப்போ சொல்கிறார் அந்த வசனத்தை, விண்ணப்பம் பண்ணினான், இவன் கண்களை திறந்தார். அல்லேலூயா. இவன் கண்களை திறந்தார்கள் என்று சொல்லும்போது, அவன் கண்கள் திறந்த உடனே எதை கண்டானா? அந்த வேலைக்காரனை அக்கினி குதிரைகளும் ரதங்கள் சுற்றி இருக்கிறதை கண்டான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது எலிசாக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு இராணுவ யுத்த வீரர்களை வைத்திருப்பதை
அவன் அறிந்தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, கர்த்தருக்கு நம் முன்பாக இருக்கும்போது உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யார் நமக்கு விரோதமாக நிற்க முடியாத காரணம், நம்ம சுற்றிலும் அக்கினி ரதங்கள் குதிரைகளை தேவன் வைத்திருக்கிறார். அது யாருக்கு தெரியாத இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். அல்லேலூயா. நீ நினைக்கணும், என்னை சுற்றி ஆண்டவர் இருக்கிறாருப்பா, குதிரைகளை வைத்திருக்கிறார், ரதங்களை வைத்திருக்கிறார். இந்த குதிரைகள் ரதங்கள் இருப்பதினாலே எனக்கு விரோதமாக யாருமே நிற்க முடியாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனிப்போம் பிரியமானவர்களே. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்கள் திறக்கப்பட்டதா? அந்த வசனத்தை வாசிங்களே, திருப்பி அந்த வசனங்களை வாசிப்போம், கவனிப்போம். 2 ராஜாக்கள் அந்த 17வது வசனத்தை நல்ல கவனத்தில் கொண்டு வருவோம். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி. அப்போ அவன் குருடனா? அந்த கேயாசு கண்ணில்லாத கபோதியா? அப்போ என்ன கண்கள் அவன் பார்த்தான்? மாம்சமான கண்களை பார்க்கும்போது பயம் வருங்க. ஆவிக்குரிய கண்களில் பார்த்தா பயம் இருக்காது. கண்களை கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவன் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு பிரச்சனை வந்து மாம்சமாக பார்த்தா நமக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை பெருசாக இருக்கும். ஒரு கல் எடுத்து கிட்ட கொண்டு போனால் கல் பெருசாக இருக்குமா? நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்கும்? அது பெருசாக தான் இருக்கும். அந்த கல் லாங்கில் வச்சு பாரு, அந்த கல் சின்னதாக இருக்கும். அதே போல் பிரச்சனை வந்து முன்னே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம் கண்கள் திறக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கி கண்கள் திறக்காததுனால பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ஏன் கண்ணை திறக்கலைன்னா, பிசாசு ஒரு கண்ணை திறந்துட்டான். அது என்ன கண்ணு தெரியுமா? முதலாவது கண்கள் திறக்கப்பட்ட எங்கே சொல்லு? மாம்ச கண்கள். மாம்சமான கண்கள் எப்போ திறக்கப்பட்டது? என்ன அது? நாங்கள் குருடனா? குருடனுக்கு பிரசங்கமா? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழத்தை ருசி பார்த்த உடனே கண்கள் திறக்கப்பட்டது. யார்? ஆதியாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன கண்கள்? என்ன ஆவிக்குரிய கண்கள். ஆதியாகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளும் நிர்வாணமாக இருந்தாலும் வெட்கப்படலை. காரணம், தேவ மகிமையினாலே, தேவனுடைய பரிசுத்தத்தினாலே இருந்தார்கள். தேவ சத்தத்தை கேட்டார்கள். தேவன் சொன்ன இடத்துல இருந்தார்கள். எப்போது உலகமான அந்த பழத்தின் சத்தத்தை கேட்டு அந்த பழத்தை ருசி பார்த்தார்களோ, என்ன கண்கள் திறந்ததா? மாம்ச கண்கள் திறந்தது. ஆதியாகம் 3 அதிகாரத்தை எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிப்போம். ஆதியாகம் 3 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கவனிப்போம் கவனிப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே. அப்போ என்ன கண்கள் அது? இதுதாங்க முதலாவது மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. வேதத்தில் எங்கேயா இந்த ஆவிக்குரிய கண்களை மறந்து மாம்சக்குரிய சிந்தனை, மாம்ச கூட பேச்சு, மாம்ச கூட கண்கள் திறக்கப்பட்ட இடங்கன்னா இந்த இடத்துல தான். பிசாசு சொல்கிறான், இதை புசிக்க நாளிலே, வாசியம்மா, நீங்கள் நன்மை தீமை அறிதே பெருமை ஆவி அறிகிறான். தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவனே அறிவார் என்று சொல்லி வாசிப்போம். அப்பொழுது அந்த விருட்சம், கவனிப்போம் கவனிப்போம், புசிப்பதற்கு நல்லதென்றும் பார்வைக்கு என்ன வந்துச்சுப்பா? இன்பம். அப்போ இதான் மாம்ச கண்ணு. செல்ஃபோனை பார்க்குறது நல்லது தாயா, ஃபேஸ்புக்கு பார்க்குறது நல்லது தாயா, டிவியில் சண்டே முடிச்சு வீட்டுக்கு போன உடனே காமெடி பார்ப்பது நல்லது தாயா, இன்பமும். ஆதித்யன் பார்ப்பது நல்லது தாயா, ஆதித்யன் பார்த்த இன்பம் அல்ல, ஆதியில் உண்டாக்கின தேவனை பார்த்ததை இன்பம். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அப்போ அந்த பார்வை எப்படி இழுத்தது பார். ஃபஸ்ட்டு வந்து எதை இழுக்குமா? நம்மளை எதை இழுக்குமா? பார்வதா. ஆண்டவருக்கு பரிசுத்த மகிமை நிறைக்கப்பட்டிருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவி அபிஷேகம் மேலே இருக்கும்போது முதலாவது இச்சிக்கப்படுது என்ன தெரியுமா? கண்கள். அதான் ஆண்டவர் சொல்ற, என் கண்களை காத்துக்கொள். சரியத்துக்கு கண்கள், சரியத்துக்கு என்னவா இருக்குது? கண்களா? விளக்கா இருக்கா? இந்த கண்ணு தெளிவாக இருந்தா
நம்ம சரீரம் எப்படி இருக்குமா? தெளிவாக இருக்கு. அந்த சரீரம் யாருது? தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம். இந்த பரிசுத்த ஆலயத்தை அசுத்தப்படுத்துகிற பெரிய கருவி என்னது? கண்கள். கண். இன்னைக்கு கண்ணு தான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதான் பிசாசுக்கு தெரியும். பார்வைக்கு இன்பமும், அது வார்த்தை முதலாவது சொல்ற, இது புசிக்க நாளிலே என்ன சொல்றது? உன் கண்கள் திறக்கப்படும். அப்போ மாம்சமான கண்கள் திறக்கப்படும். அப்போ திறந்தவுடன் அதுக்கு ஒரு யோசனை அந்த ஸ்திரீக்கு. பார்வைக்கு இன்பமும், வாசியம்மா அந்த வசனத்தை வாசிப்போம். சிறியானவர் அந்த விருட்சம் நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்திக்கு தெளிவாக இருக்கும், இச்சிக்கப்படது இது இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது என்று, விருட்சமாக இருக்குது என்று கண்டு பறித்து கொடுத்தாருப்பா. நடந்தது வந்தது பாரு பிரச்சனை. வாசிங்களா? அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் என்ன கண்களா? இருவருடைய கண்களோ திறக்கப்பட்டது. அவர்கள் அறிந்து அத்திலை தைத்து அரைக்கச்சைகள் உண்டு பண்ணி கவனிப்போம். அவங்க கண்கள் திறந்த உடனே எதை உணர்ந்தார்களா? வெட்கப்பட்டார்கள். எனக்கு ஏன் வெட்கம் வருது? நீ ஏன் வெட்கப்பட்டு போறனா? உன் கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கு? அதாவது கேயாசுடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னா மாம்சமான கண்கள். அதிகாலை எழுந்த உடனே கண்ணை திறந்த பார்க்குறாரு. தேவதாசன் கூட இருக்கிற ஒரு எலிசா கூட இருக்க ஒரு ஊழியக்கார கேயாசு, அவன் கண் யாரை பார்த்துருந்துதா? ஐயோ பிரச்சனை. அவன் கண் எதை நோக்கி இருக்கிறதா? பயத்தின் நிரப்பப்பட்ட கண்கள். அந்த கேயாஸ் அந்த கண்களை பார்த்த உடனே ஐயோ குதிரைகள் ஒரு ரதம் இருக்குது, என்னுடைய கதை முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது கண்கள் திறக்கப்பட்டது. ஆதியாகத்தில் இந்த ஏவாள் நிமித்த கண்கள் திறக்கப்பட்டது. திறந்த உடனே என்ன நடந்தது என்றால், பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் உலாவுகிற தேவனாகிய என்ன சத்தத்தை கேட்டார்களா? தேவன் குளிர்ச்சியான வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் எதை விட்டு போனாங்களா? எதை விட்டு போனாங்களா? இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு வராமல் தேவ சந்நிதிக்கு விலகி போகிற காரணம் எந்த கண்ணு திறந்திருக்கு? எந்த கண்ணு? மாம்சமான கண்ணு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியல பிரதர். ஆலயத்துக்கு வரணும்னு நினச்சா எனக்கு தலைவலியாக இருக்கு ஐயா. அன்றைக்கி தான் ஐயா தேவையில்லாத வீட்டில் பிரச்சனை ஐயா. காரணம் நம்ம கண்ணு யாரை சார்ந்திருக்கு? இன்னைக்கு குற்றப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் சொல்ல பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் கேயாசு பயந்தான்? குதிரைகளை ரதங்களை கண்டு அவன் கண்கள் ஏன் அப்படியாக இருந்த காரணம், அவன் கண்கள் திறக்கப்படலை. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. அவனுக்கு முன்பாக ஆண்டவரை வைக்க தெரியலை. இன்னைக்கு தலைப்பு என்ன? முதலாவது கூடிய ஆண்டவர் எனக்கு முன்பாக வைக்கும்போது நம் உயிரோட நாளில் யார் எதிர்த்து நிற்க முடியாது. யாரும் நிற்க முடியாது. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், கடன் போராட்டம், யார் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினாலும் அதை உன்னை சேதப்படுத்தாது. காரணம் என்னவென்றால் நம்ம சுற்றிலும் தேவன் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார். ரோசா பாதாரா சந்தா. என்ன நடந்தது என்றால், பிரியமானவர்களே, கண்கள் திறந்தாரு, ஆண்டவர் உலாவுறாரு. ஆனால் சத்தத்தை கேட்டார்கள். எங்கே போனாரா? எதை விட்டு போனார்களா? தேவனுடைய சந்நிதி விட்டு விலகிறார்கள். சில பேர் தேவ சந்நிதியை விட்டு விலகி இருக்கிறார்கள். என்ன போது? நான் தினமும் ஆலயத்துக்கு வரப்படுது, நான் தேவனை துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன், சத்தியத்தை கேட்குறேன், நல்லது தான். ஆனால் கண்கள் எங்கே சார்ந்திருக்கு? நீங்கள் சில பேரை பார்க்கும்போது துக்கமாக இருக்குது. நம்ம ஆலயம் சில பேரை சில காரியங்களை 9-7 மணிக்கு ஆராதனை வந்துடுவார். கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? உண்மையே நோக்கி பார்ப்பேன் ஐயாண்ட ஆராதனை. ஆனால் அந்த கண்கள் அந்த நேரம் மட்டும்தான் ஆண்டவர் நோக்கி இருக்கும்.
ஆனால் கொஞ்சம் விட்டு வீட்டுக்கு போன பிறகு அந்த கண்ணை பார்க்கணும். கண்ணுக்கு வாய் இருந்தால் நிறைய பிரச்சனை பேசும். கண்ணுக்கு வாய் இல்லை, சோத்திரம் அல்லேலூயா. அப்போ கண் என்னென்ன பண்ணும், என்னென்ன செய்யும், என்னென்ன காரியத்தை கண்ணு பார்க்கும். அதான் ஆண்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. சரீரத்துக்கு விளக்கே கண்ணு தான்பா. அல்லேலூயா. உன் கண்ணு தெளிவாக இருந்தால் உன் சரீரம் எப்படி இருக்குமா? சுத்தமாக தெளிவாக இருக்கும். நீங்கள் கண்ணு கெட்டதாக இருந்தால் அதனால தான் அவன் பிசாத்த கண்ணையே பார்த்துன்னு இருப்பான். ஏதோ பார்ப்பான், கண்ணே பார்ப்பான். அந்த கண்ணு தான் இச்சை ஈக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் வீச்சுக்கு காரணம் என்ன? தாவீது வீழ்ந்த காரணம் என்ன? ஒரு கோலியாத்தை முறித்து போட்ட தாவீது அவன் வாழ்க்கையில் வீழ்ந்த காரணம் என்ன தெரியுமா? சிம்பிளான விஷயந்தான். அவன் கண்கள்னால் இச்சிக்கப்பட்டான். யுத்த நாட்கள் யுத்தத்துக்கு போகாமல் தேவையில்லாத ஊரியா மனைவியை இச்சித்தான். இச்சித்தனால வந்தது பிரச்சனை, பாவத்தில் பிறந்தது. அது நிமித்தம் அவன் வாழ்க்கையே மரண போராட்டம். பிரியமானவர்களே, அதுதான் பிசாசு நம் கண்களுக்கு முன்பாக எதை வைப்பானா? பாவத்தை முன்னே வைப்பான். ஏன்னா தேவனை ஆராதிக்கக்கூடாது, தேவ சந்நிதித்து வெளியே போகணும். அதுதான் கேயாசு அந்த கண்களில் அப்படி தான் இருந்தது. அதனால தான் அங்கே போன உடனே காணிக்க கூட்டிகிட்டு வந்தான், குஷ்டம் வந்துருச்சு அவனுக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த முதல் குறிப்பில் நான் பார்க்கும்போது கர்த்தர் முன்னே யாரை வைக்கும்போது நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். அதுக்கு பிறகு என்ன நடக்குது வாசிப்போம். அந்த ஆதியாகத்தில் தேவ சந்நிதித்து விலகி வாசியம்மா 9 சீக்கிரமாக வாசி. தோட்டத்தில் ஒளிந்து கொண்டார். இன்றைக்கி ஒளிந்துனுக்கிறான். சில பேர் கூட்டம் இருக்குது. என்ன பிரதர், நான் தான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், சத்தியத்தில் இருக்கிற. உன் சரீரம் மட்டும்தான் இருக்குது. உன் சிந்தனை எங்கே ஒளிஞ்சு இருக்கிறது இல்லை. உன் இதே யாருக்கிட்ட ஒளிஞ்சு வச்சிருக்கிறது இல்லை. ஒளிந்திருக்கிறது வாசியம்மா. அப்பொழுது இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்றாரு. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்றாரு, பேரை சொல்லி கூப்பிட்றாரு. ஆதாமே கூப்பிட்டு, ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? மீன் வாயில் இருக்கிற வெள்ளி நாணயத்தையே கண்டுபிடிச்ச ஆண்டவர் நம்ம இருக்கிற இடம் தெரியாதா? அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஏன்னா அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அவருக்கு தெரியும், ஆனால் இருக்க வேண்டிய இடம் சரியில்லை. நீ ஆண்டவர் நீ எங்கே இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, உனக்கு அறியாத இருக்கிற காரணம் என்ன? நீ இருக்கிற இடத்தை தேவ சந்நிதியை விட்டு விலகி போயிருக்கிற காரணம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் வார்த்தை என்ன திரும்ப சொல்கிறாரு, வாசிப்போம் சீக்கிரமாக. தேவனுடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து வந்துச்சா? பயம் வந்துடுச்சா இல்லையா? பயம் எங்கே பிறந்தது சொல்லு? பயம் பிறந்த இடம் எங்கே? இந்த இடத்துல தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நம்ம பயத்தோடு பிறக்க வைக்கல. பயத்தை உருவாக்குந்த பிசாசானவன் தான். எப்படி உருவாக்கப்பட்டான் தெரியுமா பிரியமானவர்களே? இந்த கண்கள் திறக்கும் போது தான், இந்த மாம்சமான கண்களிலே நாம் திறக்கும் போது நிச்சயமாகவே தேவ சந்நிதி விட்டு போவோம். அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி நம்ம ஒளிந்திருப்போம். அப்போ ஆண்டவர் கேட்குற, எங்கப்பா நீ இருக்கிற? அதான் இந்த கேயாசை பாருங்களேன், அதிகாலை எழுந்து பார்க்குறார் கண்ணை. இந்த வசனத்தை இப்போ வாசிக்கிற 2 ராஜாக்களை வாசிப்போம். இப்போது இந்த 2 ராஜாக்கள் அதிகாரத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 18. 2 ராஜாக்கள் 6:18 வாசியம்மா. விண்ணப்பம் பண்ணி யார் அந்த கூட்டம்? எந்த கூட்டம் அது? எப்படிப்பட்ட கூட்டம்? உனக்கு விரோதமாக வந்தவருக்கு என்ன ஆக்குவார் ஆண்டவர்? சுற்றி விழுந்துருவான், கரங்களை தட்டி சோத்திரம். நம்மளை கண்மயக்க உண்டாக்குற அவன் கண்மயக்க விழுந்துருவான், கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவான். சிம்பிள் தான். உனக்கு குழி வெட்டினா அந்த குழி யாருக்கு? அவருக்கு தான். அவன் குழி வெட்டும்போது சந்தோஷமாக வெட்டுவானா, அழுதினே வெட்டுவானா, சிரிச்சினே வெட்டுவானா? 2 இருக்கு. வெறித்தனமாக வெட்டுவான். டேய் நான் உன்னை விட மாட்டான்டா, டே நாளைக்கு உன் கதை முடிஞ்சது. எப்படி வெட்டுவான்? வெட்டினது டயர்டே ஆக மாட்டான். சும்மா ஒரு 10 குடம் தண்ணி அடி சொல்லவே அடிக்க மாட்டான். ஆனால் குழி மட்டும் எப்படி வெட்டுவான்? கை வலிச்சாலும்
நான் உன்னை அந்த வார்த்தை சொல்லி சொல்லி வெட்டவே குழி உண்டாக்குவான். அது மட்டும் இல்லை, ஒரு சிரிப்பு வரும். என்னோட கதை முடிஞ்சிச்சுடா. குழி வெட்டின பிறகு என்ன சொல்லுவாங்க லாஸ்ட்டில்? டேய் முடிஞ்சு போச்சுடா. ஒரு சிரிப்போட அந்த குழியை விட்டு வெளியே வருவான். அப்போ குழி பேசுமா, மகனே வெறித்தனமாக வெட்டியிருக்கிற, வெட்டிட்டு சிரிச்ச முகமாக போகிற, அந்த குழி உனக்கு தாண்டா சொல்லிட்டு குழி வந்து சிரிக்குமா, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. இதுக்கு யார் உனக்கு குழி வெட்டுறார்களோ அந்த குழி அவனுக்கு தான். காரணம், நம்ம சுற்றி அக்கினி ரதங்கள் குதிரைகள் சுற்றி இருக்கிற காரணம், நம்முடைய கண்கள் யாரை பார்க்கறா? ஆண்டவரை நோக்கி இருக்கிறார். அவர் முன்பாக நம் கண்களை வைத்திருக்கின்றோம். அல்லேலூயா. அதான் அந்த எலிசா விண்ணப்பம் பண்ணார். ஐயா, இவன் கண்ணை தரக, இவன் எப்போ பார்த்தா மாம்ச கண். என்ன கண்ணு? இவன் பார்க்குற கண்ணல்ல மாம்ச கண். ரெண்டு விதமான ஆராதனை. ஆவிக்குரிய ஆராதனை ஒன்று இருக்குது, மாம்சமான ஆராதனை ஒன்று இருக்குது. இது ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். எப்படியா ஆவிக்குரிய ஆராதனைக்கு மாம்சமான ஆராதனைக்கு என்ன வித்தியாசம்னா, ஆவிக்குரிய ஆராதனை பண்ணும்போதே ஆவியாண்டவர் அப்படியே மக்கிமையாக நிரப்புவார். உனக்குள்ளே ஒரு சந்தோஷம், உனக்குள்ள ஒரு கண்ணீர், உனக்கே தெரியாத கையை தட்டுவேன். நான் சொல்லி கை தட்டுதோட நீங்களே கை தட்டுதான் ஆவிக்குரிய ஆராதனை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கையை தட்டுறதோட நான் சொல்லக்கூடாது, நீங்களே தட்டு. இது ஆவிக்குரிய ஆராதனை. அப்போ அவங்களுக்குள்ளே வரணும். டிஜே தினகரேசரே, பாஸ்டர் சாம் சுந்தரேசரே, எல்லா ஊழியக்காரரும் சரி கையை தட்டுற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். காரணம், ஆராதனை ஒர்ஷிப் பண்ணும்போது அங்கே அப்படி அவங்களே கையை. இது ஆவிக்குரிய ஒர்ஷிப் லீடிங் ஆராதனை. இது ஆவிக்குரிய சிந்தனை. ஆமென். ஏன்னா இன்னைக்கு மாம்சமான ஆராதனை எப்படி தெரியுமா? தன்னை வெளிப்படுத்தவும், தன்னை ஸ்டைல், தன்னை ஆக்ஷன், இதெல்லாம் தெரியும். அவங்களுடைய ஆக்ஷன் அதை பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட நடக்க, அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய சுபாவங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று நமக்கு திட்ட தெளிவாக தெரியும். கையை தான் தட்டும், கை தான் வலிக்கும். எப்போ பாட்டு முடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா தட்டி கை வலிக்குதாட்டு. ஆனால் ஆவிக்குரிய ஆராதனை அப்படி இல்லை. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஆவியில் நிரம்பி நம்ம ஆராதிக்கிறது. ஆமென். இடைவில்லாமல் ஆராதனை செய்வோம். அதுக்கு காரணம் என்னவென்றால், இதுதாங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற ஆராதனை. பிரியமானவர்களே, இன்று தேவன் நம்ம இடத்தில் இடப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு முன்பாக ஆண்டவரை வைக்க வேண்டும். அப்போ வைக்கும்போது, உயிரோடு நிற்கும்போது யார் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. அப்போது அது மட்டும் இல்லை, நமக்கு விரோதமாக எந்த கூட்டம் வந்தாலும் அவளுக்கு என்ன ஆகும்? கண்மயக்கம். நம்ம பாஸ்டர் போகிற இடத்துல எல்லாம் வந்து சில பேர் கண்மயக்கம் ஆகிடும். எனக்கு நான் பார்த்துருக்குறேன். சொல்லுவாங்க, எப்போ மோசே பாஸ்டர் வந்தவே அந்த வீட்டில் கண்மயக்கம் உண்டாகுது. அது காரணம் அவங்களுக்குள்ளே இருக்க பிசாசு கண்மயக்கம் உண்டாகும். ஏன்னா உள்ளே போகிற யார்? ஆண்டவர் போகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. அன்றைக்கி எலிசா இடத்துல எப்படி அக்னி ரதங்கள் குதிரைகள் இருந்ததோ, அதே போல் நம்ம மோசே பிரதர் பாஸ்டர் இடத்துல ஒரு குதிரையோ ரதங்கள் ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. அவருக்கு முன்ன குதிரை போகுது, ரதங்கள் போகுது. அங்கே போன விட அந்த எப்படி இருக்கும்? அது சில பேர் மோசே பாஸ்டர் அப்படி பார்க்கும்போது, நான் பெருமைக்காக பேசலை, அவருடைய அனுபவங்களில் சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்படி இப்படி நின்னாவே அவங்கள அப்படியா? காரணம் அவர் மேலே இருக்க அந்த பவர், கர்த்தர் அவங்களோட இருக்கிற அபிஷேகம். ஆமென். ஜெபம் கூட பண்ண மாட்டார், அப்படியே நிற்பார். அந்த அபிஷேகம் அப்படியே போகும். ஏன்னா இது ஆவிக்குரிய யுத்தத்துடைய ஆவிக்குரிய வல்லம். கர்த்தர் அவங்களோடு இருக்கிறது உணரணும். ஆமென். நான் உள்ளே வரும்போது எனக்கு உணர்வேன், ஆண்டவர் எப்படி நிற்கிறார், ஒருத்தர் மேலே எப்படி அசைவாடுறாரு அபிஷேகத்தில். பிரியமானவர், இங்கே கர்த்தர் மெய்யாக உலாவி கொண்டிருக்கார். தேவ சித்தம் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது, இங்கே உட்கார முடியாது, ஆராதனை செய்ய முடியாது. இன்றைக்கி நமக்கு ஒரு சபையை கொடுத்துருக்குற, இந்த சபை பத்தாது. இன்னும் வருங்காலத்தில் பெரிய சபை கொடுக்க போகிறாரு. ஒரு 1000 பேர் ஆராதிக்கிற இடத்தையும் கொடுப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினே இருப்பார். 2026 இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டை இந்த ஊழியத்தை பெருக செய்வார். காரணம் என்ன? கர்த்தர் இந்த இடத்துல அக்கினி குதிரைகள் ரதங்களை சுற்றி வேலியா இருப்பதினாலே. அப்போ நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்? எந்த ஆராதனை? மாம்சமான ஆராதனையா, ஆவிக்குரிய ஆராதனையா? ஒரு பாட்டு நல்லா பாடும். என்ன பாட்டு சொல்லு? அன்பு. அல்ல, பாட்டு எனக்கு கொஞ்சம் பாடி காட்டுக்கல. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக ஆராதிப்பே,
இன்னும் ஆர்வமா. இதில் தான் எனக்கு பாயிண்ட் வந்துருக்கு. என்ன பலமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு. இந்த 2 பாயிண்ட்டு பாடுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம பாடும்போது யோசிக்கணும், நம்ம முழு பலனா முழு இதயத்தோடவா நம்மை ஆராய்ந்து பாடு. இதாங்க ஒர்ஷிப்போட நீடா. நீங்கள் உட்காரும் போது தேவ பிரசன்ஸில் அப்படியே போனோம், ஆவியில் நிரம்பணும். ஏன்னா இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். ஆனால் இந்த ஆதாமோ தேவ சந்நிதியை விட்டு போனான், அந்த ஒர்ஷிப்பை விட்டான். பகலில் குளிச்சானவையில் ஒர்ஷிப் ஆராதனை நடக்கிற இடத்த தேவ சத்தத்தை கேட்காம ஒளிஞ்சுன்னு இருந்தான். ஆனால் சத்தம் கேட்ட உடனே ஆண்டவரே நான் பயந்திருக்கிறேன். அதே தான் கேயாசு பயந்தான். ஆனால் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஜோம் பண்ணி கண்களை திறக்கப்பட சொன்னான். திறந்த உடனே அவன் சுற்றிலும் ஒரு ரதங்களை குதிரைகள். இப்போ கேயாசுக்கு என்ன சந்தோஷமா இல்லையா? இனி எனக்கு தைரியம். நினச்சி பார்க்கலாம், நம்ம கூட போகும்போது ஒருத்தர் போகிறார். யார் போகிறாரு? நீ வேலையிலே இருக்கட்டும், நீ வீட்டில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீ நினச்சி பார்க்குறது என் கூட ஒருத்தர் முன்னே வச்சுருக்கிறேன். நான் அப்படி தான் விசுவாசிப்பேன். எனக்கு முன்னே ஒருத்தர் நிற்கிறாரு. நாங்கள் இங்கே நிற்கிறேன்னா ஆண்டவரே நீ சொல்லு, நான் பேசுவேன். உன்னை மீறி நான் பேசக்கூடாது. என் மாம்ச வார்த்தைகள் உள்ளே வரக்கூடாது. என் மாம்ச சிந்தனை பேசக்கூடாது. ஐயா அறியாத மாச வார்த்தை பேச ஒரு விஷயம் மண்ணி. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. இப்படி பேசினா இப்படி கொட்டுவார். என்ன இப்படி பேசினா என் வார்த்தை மாம்சமாக பேசினா இப்படி கொட்டுவார். கொட்டு வாங்கினாலும் நம்ம திருந்தலைன்னா அப்புறம் 2 கொட்டாக கொட்டுவார். ஆனால் தான் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாருன்னு பேசணும். யார் நிற்கிறாரு? அவரு வானத்தை பூமி உண்டாக்குறவர் இருக்காங்க. ஏன்னா அதுதான் உணரணும். போகிற இடத்துலையும் சரி, வேலை ஸ்தலத்துலேயும் சரி, யார் உனக்கு விரோதமாக பேசினாலும், செய்யாத தவறு உனக்கு பொய்யான வார்த்தை சொன்னால் நீ சொல்ல வேண்டும், ஆண்டவர் நான் உனக்கு முன்னே நிற்கிறேன்ப்பா, நீ பேசுவா. அப்போ ஆண்டவர் நமக்காக பேசுவார், நமக்காக பரிந்து பேசுவார். என் மகனே நீ பேசுகிற. பிரியமானவர்களே நாம் அறிய வேண்டும். 2வது குறிப்பு சீக்கிரமாக நான் முடிக்க போகிறேன். பிரியமானவர்களை வாசிப்போம். சங்கீதம் 16வது சங்கீதம், மிக்தா என்ற சங்கீதம். அந்த மிக்தா என்ற வார்த்தைக்கு என்னன்னா, அது ஒரு பாடல். தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறார். வாசிப்போம் 2வது காரியத்தை சீக்கிரமாக வாசிப்போம். இந்த 16:8 வாசியம்மா. 2வது காரியம் 16:8 முதல் காரியத்தை நாம் தியானம் செய்தோம். கர்த்தரை எப்போது முன்பு. அப்போ முன்பாக வைக்க வேண்டும் என்று இந்த கேயாசை குறித்து, இந்த ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் முன்னே வைக்க நம்ம சுற்றி குதிரைகள் ரதங்கள் இருக்க, நமக்கு விரோதமாக வருவர்கள் கண்மைக்கு உண்டாக வேண்டாம். அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. 2வது வாசிப்போம். அவர் வலது பிரயாசத்தில் இருக்கிறபடினா கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா. இன்றைக்கி ஒர்ஷிப்பில் கூட பாட்டு கூட என்னது, வலது பக்கத்தில் நிற்கிறேன்னு ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. நான் அசைக்கப்பட மாட்டேன். நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை, விசுவாச வார்த்தை என்ன வார்த்தை? நான் அசைக்கப்பட மாட்டேயா. என்னென்ன வரட்டும், வியாதி என்ன வரட்டும், அமாவாசை வரட்டும், பௌர்ணமி வரட்டும், எது வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன். காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா. இந்த வார்த்தை நல்லா கவனிப்போம். அந்த அருமையாக சொல்லப்படுது, அவர் என் வலது பிரயாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம ஏன் அசைக்கப்படுறோம்? இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுதா இல்லையா? அசைக்கப்படுற காரணம் யார் இல்லை நம்மக்கிட்ட. யார் இல்லைன்னா நம்ம அசைக்கப்பட்டு கொண்டு இருக்க காரணம் அதுதான். அப்போ வேதம் சொல்லப்பட்டது, தேவன் நம்முடைய வலது பிரயாசத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. வாசிப்போம் சீக்கிரமாக. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஏசாயா 41:13வது வசனம் நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 10வது வசனம் சொல்லப்பட்டிருது. வாசிப்போம். ஏசாயா 41:13 வாசியம்மா சீக்கிரமாக. ஏசாயா 41:13. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. என்ன கையை பிடிக்கிறாரா? அவள் வலது பிரயாசத்தில் எப்படி இருக்கிறாரா? நம்ம கையை பிடிச்சிட்டாரு. அந்த வசனத்தை பாரு. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உனது. யார் கையை பிடிச்சிருக்கா? நம்ம கையை நல்லா கவனிங்க என்ன பாருங்களேன், கொஞ்சம் என்ன பாருங்களேன். யார் நம்ம கையை பிடிச்சிருக்காரு? இப்போ இவர் கையை பிடிச்ச விடுவாரா? ஆண்டவர் பிடிச்சா. ஆனால் நம்ம பிடிச்சா விட்டுருவோம். ஆனால் அதனால தான் ஆண்டவர் நினச்சிருக்காரு, மகனே நீ பிடிச்சா விட்டுரு, அதை நான் தான் பிடிச்சி வச்சுருக்கேன். கரங்களை தட்டி சோத்திரம். நம்ம ஈர்த்தாலும் அவர் விட மாட்டார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். காரணம் நான் ஆண்டவர் சொல்லிட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை.
இழுத்தாலும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெய்ந்தாலும் அவர் கிருபை நம்ம விட்டு போகாது. காரணம் பிடிச்சவர் அவர் தான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ அவர் கண்ணுக்கு எப்படி தெரியும் நம்ம அவரை வலது கையை ஏன் பிடிக்கிறேன்னா, ஆண்டவர் அவருடைய பார்வையில் நம் மகனாக இருக்கிறோம், அவர் தகப்பனாக இருக்கார். ஏன்னா என் மகன் எங்கே போகக்கூடாது, என் மகன் எங்கே விழுந்துட்டு போகிற சொல்லிட்டுன்னா அதை வலது கையை பிடிச்சி அழகாக கொண்டு வராரு. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது குறிப்பு நான் பார்க்கும்போது, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை. எப்படிப்பட்ட புயல் காற்று வரட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையை வரட்டும், ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த வசனத்துடைய கருத்து. வாசிப்போம், சீக்கிரமாக வாசிப்போம், டைம் முடிய போது. வாசிப்போம். ஏசாயா 41:13. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. அழகாக சொல்ற. யாருங்க அந்த வார்த்தை சொல்லுவார்? துணைவே துணை சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த துணை வந்து ஓடிடும். ஆனால் இந்த துணை மட்டும் விட்டு போகாது. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோமா? கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவோம், துணைவே துணையே இருக்கிற துணையாக இருங்கம்மானுவோம். ஆனால் அந்த துணை போனாலும் இந்த துணையை போகாது. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா இந்த துணை சாதாரண துணை இல்லை, நம்ம பிடிச்சவர் வலது கரத்தை பிடிச்சிருக்காரு. அப்போ ஆண்டு எப்படி நமக்கு துணையாக நிற்கிறான்னு சிம்பிளாக நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு போகிறேன். ஏன்னா நான் நேரத்தில் இழுக்க மாட்டேன், கொடுத்த நேரத்தை முடிச்சுட்டு போயினே இருப்பேன். அல்லேலூயா. வாசிப்போம். மார்க் 4:35. சீக்கிரமாக மார்க் 4:35. சீக்கிரம் எப்படி துணை நிற்கிறான்னு வாசிப்போம். ஆண்டவர் மார்க் 4:35. ஐயா மார்க் 4:35. ஐயா, அன்று சாயங்காலத்திலே அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவராக இயேசு வந்து சீசர்களுக்கு அக்கறைக்கு போவோம் என்று வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் அனுப்பிவிட்டு கொண்டு போகப்பட்டார்கள். இருந்தது. கவனிப்போம். இங்கே தாங்க ஒரு பிரச்சனை நடக்குது. எப்படி துணை நிற்கிறாருன்ட்டு. 37. அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி, கவனிப்போம், படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேல் மோதிட்டது. நித்ரை எங்கே நித்ரையா இருந்தாரா? பின்னால் நித்ரையா இருந்தார். போதகரே உங்களுக்கு கவலை இல்லையாப்பாண்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ராயேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை. இங்கே தூங்கிட்டாரப்பா. தூங்கின இடங்கதா. அல்லேலூயா. ஏன்னா அந்த தூக்கம் நம்ம நினச்சி நான் தூங்கிட்டாரன்ட்டு இல்லை, சீசர்களை வந்து ட்ரைனிங் கொடுக்க. அப்போ அவர் என்ன தலைகாடி பின்னால் வச்சு தூங்குற. கடல் தண்ணியெல்லாம் அந்த போட்டுக்குள்ளே வருது, ஆனால் நனையுது. நனைஞ்சாலும் இவங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட அசைவு இருக்குது, எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத அசைவு இருக்க பார்க்க எதிர்பார்த்தாரு. நடந்தது பாருங்களேன். போதர்களே நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையாண்டா. அப்போ துணை நிற்கிறார் பார். எப்படி துணை நிற்கிறார் வாசிப்போம் சீக்கிரமாக. 39. அவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதியார் என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டார். அதுதாக துணையாக நின்றார். புயல் காற்று வீசலாம், எதை வீசலாம், என்னென்னமோ புயல் சொல்லலாம், அதை நம்ம அசைக்கப்படாது. கரங்களை தட்டி சொல்கிறோம். ஆமென். ஆனால் அவர் பின்னால் இருந்தார் டேஞ்சர். கொஞ்சம் தூங்குறதுக்கே இவ்வளோ பிரச்சனைனா அவர் நம்ம விட்டு போனால் எவ்வளோ பிரச்சனை வரும். இன்றைக்கி ஐயா காற்று புயல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நீ சொல்ல நான் மடிந்து போகிற நிலைமையிலே இருக்கிற பிரதர், சீசர்களை போல அறிக்கை செய்யலாம். இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, விசுவாசம் எங்கே போய். அல்லேலூயா. நான் உனக்கு துணையை நிற்கிறேன்றார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் தெரியும். ஆண்டவர் அந்த படகுல ஏறி சீசர்களை அந்த காட்டு கடை அமைந்த உடனே அக்கறைக்கு கொண்டு போகப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த 2 விதமான காரியங்கள் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். முதலாவது என்ன? கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னே யாரை வைக்கணும்? யாரை வைக்க வேணாம்? ஃபேஸ்புக் அல்ல, செல்லுக்கு விரோதி அல்ல. செல்லு நல்லது இருக்குது, தீமை. அதை ஆண்டவர் சொல்ல, நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நன்மை மட்டும் யூஸ் பண்ண, தீமையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணுது? தீமை தட்டினா போயிடும். ஒருத்தர் வந்து சொன்னாங்க, கஷ்டமாக இருக்குது. முன்னே நேற்று தான் காயில் ஜோம் பண்ணேன். ஐயா பிக் பாஸில் வந்து எனக்கு பிடிச்ச ஆள் ஒருத்தர் வெளியே வராமல் இருக்குது, ஜோம் பண்ணுங்க என்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பிக் பாக்ஸ்ன்றாங்களே. பிக் பாஸ் அப்போ தான் தெரியுது யாருன்னா, இங்கே முடிச்ச ஒரு ஆள் உள்ளே இருக்கார்.
அப்படி நாளைக்கு இன்றைக்கி சண்டே வந்து அவுட் ஆவாரா, அந்த அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னா. அவங்க பார்த்த எப்படி தெரியுமா, நல்ல ஃபியூர் ஒயிட்டன்னு ஆறாவது ஒர்ஷிப் எப்படி தெரியுமா, எம்மா சோத்திரம் ஆவியான ஒரு பல்லோகமே கீழே இறங்கின மாதிரி ஆறாது. அப்படிப்பட்ட லீட் பண்ணுறவங்க எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் சொன்னேன், அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டு கேட்க மாட்டாருமா, ஏன்னா பிக் பாஸ் இல்லாமல் தான் நாங்கள் ஜோம் பண்ணுறோம்மா. ஏன்னா துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சில கண்கள் யாரும் சார்ந்திருக்கு, நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண் அடிக்கடி செக் பண்ணணும். என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண். ஆவிக்குரிய கண்ணில் இருக்கன்னா மாம்சமான கண்ணை தினமும் நம்ம செக் பண்ண, அது வேறு 30 வயசு கண்ணாடி போல கண். அதே போல் நம்ம கண்ணை செக் பண்ணினார். காலை எழுந்தவே நம்ம கண் யார் சார்ந்திருக்கு, தெரியாத தப்பா. பிரதர் பேசுறதுக்கு நல்லதாக இருக்குது பிரதர், நடைமுறை தான் கஷ்டமாக இருக்குது தானே. பேசுறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் என்னால் உன்னால் முடியாது, ஆனால் நமக்குள்ளே ஆண்டவரால் முடியும். கரங்களை தட்டி சொல்லு. உன்னால் முடியாது, என்னால் முடியாது, நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். தப்பு ஆனால் ஆவியான உணர்த்துவார், செய்யாதுன்னு ஆவியான உணர்த்துவார். அதுதாங்க ஆவியான நம்ம கொடுத்துருக்கா. அந்த நாள் ஆதாம் ஏவாளுக்கு ஆவியான சொல்லலை. இன்றைக்கி கிருப காலத்தில் இருக்கிறதுனால நம்ம எங்கே போனாலும் ஒரு அடி கொடுத்து சொல்கிறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். பிரியமானவர், கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதித்துக்குள்ளே வழிநடத்துவாராக. கண்கள் மூடி சின்ன ஜெபத்தை முடிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை தந்த அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கும் அந்த குடும்பத்துக்காகவும் விசுவாசிக்காகவும் உடன் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த சபையை ஆசீர்வதி ராஜா. நாளை நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை, டிசம்பர் சுத்திகரிப்பு ஆராதனையும் புது ஆண்டுக்கு கடந்து போவதற்காக ஆயத்தப்படுத்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் ராஜா. இந்த இறுதி இந்த நவம்பர் மாதம் இந்த 30ஆம் மாதத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கிற சுவாமி, இந்த நான் செய்தியை கொண்டு வந்து இந்த வார்த்தையை கொடுக்க எனக்கு கிருபை தந்ததுக்கு ஸ்தோத்திரம். நேரடி ஒளிபரப்பு பார்க்குற அநேகருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருப்பது நன்றி. வந்தவர்கள் வெறுமையாக போக விடாமல் எப்போதும் கர்த்தர் முன்பாக நாங்கள் வைக்க வரோம் ராஜா. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையின்படியே எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்தை நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோட இருக்க உங்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா?